பேய் பிடிச்சவங்களை கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கான்னு எப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் தெரியுங்களா? தெர்மாமீட்டரை வச்சு பார்ப்போமா? சொல்லுவாங்க, இது என்னமோ செய்யல, ஒரு மாதிரியாக செய்யுது ஃபாதர், என்ன பண்ணுறது தெரியல ஃபாதர், அப்படி கொண்டுட்டு வந்து விட்டுடுவாங்க. அப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, அவங்களுக்கு முன்னாடி நின்று முதல்ல நாங்கள் ஹல்லேலூயா சொல்லுவோம். வேறு ஒன்றும் சொல்ல தெரியாது. நாங்கள் பார்க்குற ஒரே டெஸ்டிங் மெத்தட் இது தான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அங்கே தீ ஆவி இருந்ததுன்னா அதுக்கு பிடிக்காது, கடவுளை புகழ்றது அதுக்கு பிடிக்காது. நிறுத்து, ரியாக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் அவங்கள சொல்லுவோம், இயேசுவே ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா உள்ளுக்குள்ளே வேறு ஆவி இருக்குது. தேவ பிள்ளைகளே, உங்ககிட்ட பிசாசு இருக்குதா, பேய் இருக்குதா, கட்டப்பட்டு கிடக்கிறீங்களாங்கிறத நாங்கள் கை நீட்டி காட்டணும்னு அவசியம் இல்லை. உன் வாய் உனக்கு திறக்க முடியல, இந்த வார்த்தையை சொல்ல நீ வெக்கப்படுறீங்க, அல்லது உன் அறிவு பேசுது, ஏன் இந்த சாமியார் இப்படியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு நீ கேள்வி கேட்குறீங்கன்னா உன்னுடைய இதயத்தில் வேறொரு கட்டமைப்பு இருக்கிறது.